உரிச்சொற்களின் வகைகள் இதெல்லாம் பார்க்க போகிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு அர்த்தம். An adjective is a word that qualifies or adds to the meaning of a noun or a pronoun. ஒரு பெயர் சொல் அல்லது ஒரு பிரதி பெயர் சொல்லினுடைய பொருளை சற்று விரிவுபடுத்தி சொல்லும் வார்த்தைக்கு பெயர் உரிச்சொல் என்று பெயர் அர்த்தம். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனே, நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க, இருந்தாலும் கொஞ்சம் உதாரணம் சொன்னான்னா நீங்கள் உடனே புரிஞ்சுக்குவீங்க. பாய், பையன், குட் பாய், நல்ல பையன். இப்போ இந்த இடத்துல குட் என்பது அட்ஜெக்டிவ். கேர்ள், சிறுமி, பியூட்டிஃபுல் கேர்ள், அழகான சிறுமி. இப்போ பியூட்டிஃபுல் என்ற வார்த்தை இது. இப்போ நீங்கள் சொல்ல நினச்சிங்களே அட்ஜெக்டிவ், அதே தான். அட்ஜெக்டிவ்ஸ் ஆர் டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ். இப்போ அட்ஜெக்டிவ்ஸுக்கு இன்னொரு பேர் தர்றாங்க. என்ன சொல்கிறாங்க? விளக்குகின்ற வார்த்தைகள், டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ். இப்போ தேர் ஆர் மெனி கைண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் அட்ஜெக்டிவ்ஸ். அட்ஜெக்டிவில் பல வகை இருக்குது. இப்போ பாருங்களேன், அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி. குவாலிட்டின்னா குணம். என்ன பாருங்கள், குட் நல்ல, பியூட்டிஃபுல் அழகான, எட்ஸெட்ரா. எட்ஸெட்ரான்னு அர்த்தம் முதலியான அர்த்தம். குவான்டிட்டின்னா அளவு, சம் கொஞ்சம், லிட்டில் சிறிதளவு, எட்ஸெட்ரா. நம்பர் எண்ணிக்கை, 2, 3 எட்ஸெட்ரா. டெமான்ஸ்ட்ரேட்டிவ் குறிப்பிட்டு சொல்லுகின்றது. திஸ், இப்போ திஸ் புக், திஸ் ஹவுஸ், திஸ் கம்ப்யூட்டர், திஸ் பென், இது எல்லாமே இந்த திஸ் வரும்பொழுது குறிப்பிட்டு சொல்கிறோம் இல்லையா ஒரு பொருளை. ஆகையினால் இதுக்கு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்னு பேர். இதுக்கு ப்ளூரல் தான் தீஸ், இவை, இந்த, எட்ஸெட்ரா. இன்டராகேட்டிவ் அதாவது கேள்விக்குரிய வார்த்தைகள். ஹூ, வாட், விச், எட்ஸெட்ரா. இவை எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ் தான். இப்போ எத்தனை அட்ஜெக்டிவ்ஸ் இருக்குது இந்த இடத்துல பாருங்கள். அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி, குவான்டிட்டி, நம்பர், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அண்ட் இன்டராகேட்டிவ். இப்போ 5 வகையான அட்ஜெக்டிவ்ஸ். ஒவ்வொரு வகையாக இப்போ கொஞ்சம் விளக்கம் கொடுப்போமே உதாரணத்தோட படத்தோட. அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி, குணத்தை தருகின்ற வெளிப்படுத்துகின்ற பெயர் உரிச்சல்னு பாருங்கள். திஸ் இஸ் எ ஷார்ப் நைஃப். ஷார்ப் என்ன அர்த்தம்? கூர்மையான கத்தி. இது ஒரு கூர்மையான கத்தி. அந்த ஷார்ப் என்பது எல்லோ கலரில் கொடுத்துருக்கோம். அப்போ அந்த ஷார்ப் என்ற எல்லோ கலரில் கொடுக்கப்பட்ட வார்த்தை அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. பொதுவாக அட்ஜெக்டிவ்னு சொன்னால் போகிறோம், எந்த பிரிவுன்னு கேட்கும்போது சொல்ல தெரியணும். ஆகையினால அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. அடுத்தது, ஹீ இஸ் எ ஸ்மால் பாய். இவன் ஒரு சிறிய பையன். ஸ்மால் என்பது அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. ஏ ஹிப்போபோட்டாமஸ் இஸ் எ ஸ்ட்ராங் அனிமல். இது எப்படிப்பட்ட மிருகம்? பார்த்தாலே இதில் பலமான மிருகம். இட் இஸ் எ பிக் பில்டிங். இது ஒரு பெரிய மாளிகை. பிக் என்பது அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. நைஃப், பாய், ஹிப்போபோட்டாமஸ், பில்டிங் ஷோன் இன் தி அபவ் பிக்சர்ஸ் ஆர் நவுன்ஸ். இந்த நைஃப் என்பது ஒரு நவுன், பாய் என்பது ஒரு நவுன், ஹிப்போபோட்டாமஸ் என்பது ஒரு நவுன், பில்டிங் என்பது ஒரு நவுன். தி வேர்ட் இப்போ நல்லா வரீங்க. ஷார்ப், ஷார்ப் நைஃப். ஸ்மால், ஸ்மால் பாய். ஸ்ட்ராங், ஸ்ட்ராங் ஹிப்போபோட்டாமஸ். big, big building, all tell us something about these nouns. இந்த மேற்கண்ட பெயர் சொற்களுடைய ஏதாவது ஒரு சிறப்பை பற்றி இந்த அட்ஜெக்டிவ் சொல்லுகின்றன. they tell us what sharp of a knife, what small of a boy, what strong of an animal, what big of a building. எப்படிப்பட்ட கத்தி, எப்படிப்பட்ட பையன், எப்படிப்பட்ட மிருகம், எப்படிப்பட்ட மாளிகை, இதெல்லாம் நமக்கு அந்த அட்ஜெக்டிவ் மூலமாக தான் தெரிய வருது. தே, ஷார்ப், ஸ்மால், ஸ்ட்ராங், பிக் ஆர் அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி. இந்த வார்த்தைகள் அனைத்துமே அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி எனப்படும். யூஸ்வலி பொதுவாக டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் அட்ஜெக்டிவ்ஸ் ஆர் பிளேஸ்ட் பிஃபோர் தி நவுன். அதாவது இந்த அட்ஜெக்டிவ்ஸ் எங்கே சார் வரும்னு கேட்டிங்கன்னா பெயர் சொல்லுக்கு முன்னால் வரும். உதாரணம் பாருங்கள், ஏ ஸ்மால் பாய். பாய் என்பது பெயர் சொல், ஸ்மால் என்பது அட்ஜெக்டிவ். நீங்கள் பாய் ஸ்மால்னு சொல்லக்கூடாது, ஸ்மால் பாய்னு தான் சொல்லணும். அதனால தான் ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்கோம், ஸ்மால் பிஃபோர் பாய். பாய்க்கு முன்னாடி ஸ்மால் வருகின்றதுன்னு அர்த்தம். ஸ்டடி தீஸ் சென்டென்சஸ். இப்போ கீழே சில வாக்கியங்கள் கொடுத்துருக்கோம், இதெல்லாம் படிங்களேன். நான் ஒரு கொஞ்சம் செகண்ட்ஸு, சில செகண்ட்ஸ் அமைதியாக இருக்கிறேன், படித்து பாருங்கள். படிச்சிட்டிங்களா?
இப்போ பாருங்களேன், he is an intelligent boy. அவன் ஒரு அறிவுள்ள பையன். The word intelligent is an adjective of quality. It is placed before the word boy என்ற noun பெயர் சொல்லுக்கு முன்னால், boy என்ற பெயர் சொல்லுக்கு முன்னால் intelligent என்ற adjective வந்திருக்கிறது. அடுத்த வாக்கியம் கவனிங்க. This is a beautiful flower. The word beautiful describes the flower. மலர் எப்படிப்பட்டது என்பதை beautiful என்ற adjective சொல்லுகிறது. It is placed before the word flower. flower என்ற பெயர் சொல்லுக்கு முன்னால் தான் beautiful வந்திருக்கிறது. இப்போ இதிலிருந்து என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க? adjective எப்பொழுதுமே நவுனுக்கு முன்னாடி தான் வரும், பின்னாடி வராது. a tall thin man. என்ன சார், ஒரு adjective போய் ரெண்டு வந்துருச்சு. tall man உயரமான மனிதன், thin man ஒல்லியான மனிதன். இப்போ ரெண்டையும் சேர்த்து ஒரே வாக்கியத்தில் சொல்லியிருக்கோம். we can use two or more adjectives to describe a noun. ஒரு பெயர் சொல்லை விளக்க நாம் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட பெயர் உரிச்சொற்களை பயன்படுத்தலாம். as a tall thin man, உதாரணம் பாருங்க. tall thin are two different qualities of the man shown in the figure above. அதாவது அந்த மனிதனுடைய இரண்டு வகையான குணங்கள். டால் என்பது ஒரு வகை குணம், தின் என்பது இன்னொரு வகை குணம். இந்த ரெண்டையுமே நம்ம ஒரே பெயர் சொல்லுக்கு முன்னால் போட்டு விரிவுபடுத்தி சொல்லியிருக்கிறோம். அந்த மனிதனுடைய சிறப்பை பற்றி சொல்லியிருக்கிறோம். a small sweet mango. இப்போ போன உதாரணம் கவனிச்சனால இது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். in the figure the two words small சிறிய, sweet இனிப்பான are two different qualities of a mango as shown above. ஒரு சிறிய இனிப்பான மாம்பழம். மாம்பழத்தை பார்க்கும்போதே எப்படி இருக்குது, மாம்பழம் சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது இல்லையா? adjectives that describe a noun, that is tell us what sort, எந்த வகை, are called adjectives of quality. அப்போ quality, adjectives of quality என்பது என்னென்றால் ஒரு மனிதன் எப்படிப்பட்டவன், எந்த வகையைச் சேர்ந்தவன் என்பதை சொல்லுவதுதான் adjectives of quality. We can use more than one adjective to describe a noun. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெயர் சொல்லை விளக்க இரண்டுக்கும் மேற்பட்ட ஒன்றுக்கும் மேற்பட்ட adjectives நம்ம சாதாரணமாக பயன்படுத்தலாம். இப்போ அடுத்த வகை பாருங்கள், adjective of quantity. குவான்டிட்டின்னா அளவு. சில பேர் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும்போது குவாலிட்டியாக குவான்டிட்டியான்னு கேட்பாங்க. என்ன கேட்குறாங்கன்னு புரியாது. அந்த பள்ளிக்கூடத்தில் ஒவ்வொரு வகுப்பில் 50 மாணவர்கள் இருக்கிறாங்க. அப்போ பெரிய பள்ளிக்கூடம் சேர்த்துருவோம். உடனே என்ன சொல்லுவார், சார் 50 மாணவர்கள் இருந்தால் எல்லாருக்கும் போய் சேராது வாத்தியார் சொல்கிற விஷயம். அப்போ குவாலிட்டி இருக்காது, குவான்டிட்டி மட்டும் இருந்து என்ன சார் புண்ணியம், எண்ணிக்கை அதிகமாக இருந்து என்ன சார் புண்ணியம், தரம் வேணுமே. ஆகையினால் சில பள்ளிக்கூடங்களில் பார்த்திங்கன்னா 20 மாணவர்கள் மாணவிகள் மேலே ஒரு வகுப்பில் இருக்க மாட்டாங்க. அப்போது பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க, கொஞ்சம் மாணவர்கள் உள்ள ஒவ்வொரு வகுப்பில் கொஞ்சம் மாணவர்களை மட்டும் சேர்த்து கொண்டு படிக்க வைக்கும் பள்ளியிலே சேர்க்க வேண்டும். அது எல்லாராலையும் முடியக்கூடிய காரியமாக அவங்க சம்பளம் கேட்பாங்களே நிறையா இல்லையா? அப்போது குவான்டிட்டி முக்கியமாக வாழ்க்கையில், குவாலிட்டி முக்கியமானா குவாலிட்டி தாங்க முக்கியம். மனிதன் எவ்வளவு சாப்பிட்றான் என்பது முக்கியம் இல்லை, என்ன சாப்பிட்றான் என்பது முக்கியம். தெர் இஸ் லிட்டில் மில்க் இன் தி ஜக். இப்போ இதில் பாருங்கள், இந்த ஜக்கில், இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் பால் இருக்கிறது. லிட்டில்னா கொஞ்சம் அர்த்தம். he drank some of wine. அவன் கொஞ்சம் வைன் குடித்தான். he ate a whole of food. அவன் எல்லா உணவையும் சாப்பிட்டான். the words milk, wine, food are nouns which cannot be counted. இப்போ உங்களுக்கு தெரியுது, பாலை எண்ண முடியாது, ஒயினை எண்ண முடியாது, உணவை எண்ண முடியாது. the words little, some, whole tell how much of a thing is spoken of. அதாவது பொருளுடைய அளவை பற்றி குறிப்பிடுகின்ற வார்த்தைகள் லிட்டில், சம், ஹோல் என்பது என்றது புரிகிறது. தி வேர்ட் லிட்டில் டெல்ஸ் us how much milk is there. இந்த லிட்டில் என்ற வார்த்தை அந்த ஜக்கில் எவ்வளவு பால் இருக்கிறது என்பதை குறிப்பிடுகிறது. அதே மாதிரி தி வேர்ட் சம் டெல்ஸ் us how much of wine is drunk. எவ்வளவு ஒயின் சாப்பிடப்படுகிறது என்பதை அந்த சம் என்ற வார்த்தை குறிப்பிடுகிறது. அதே மாதிரி தி வேர்ட் ஹோல் tells us how much food is eaten. இந்த ஹோல் என்ற வார்த்தை எதை குறிப்பிடுதுன்னா உணவின் எவ்வளவு பகுதியை அவன் சாப்பிடுகிறான் என்பதை குறிப்பிடுகின்ற வார்த்தை ஹோல்.
The words little, some, whole tell us the quantity of things shown in the pictures. இந்த மூன்று வார்த்தைகளுமே பொருட்களின் அளவை குறிக்க பயன்படுகின்ற வார்த்தைகள். They, little, some, whole are adjectives of quantity. ஆகையினால இந்த வார்த்தைகளுக்கு adjectives of quantity என்று பெயர். இப்போ விளக்கம் பாருங்க. Words which show the quantity of things are called adjectives of quantity. இல்லையா? பொருட்களின் அளவை குறிப்பிடுகின்ற வார்த்தைகளுக்குத்தான் adjectives of quantity என்று பெயர். These adjectives answer how much. இப்போ இந்த adjective வச்சுட்டு ஒரு கேள்வி கேட்கலாம். எவ்வளவு? how much ன்னு கேட்டால் பதில் வரும். Note, adjectives of quantity can be used only with uncountable nouns. நவுன்ஸில் ரெண்டு, கவுண்டபிள் நவுன்ஸ், அன்கவுண்டபிள் நவுன்ஸ் ரெண்டு வகை இருக்கு இல்லையா? ஒரு பெயர் சொல்ல எண்ணலாம், ஒரு சில பெயர் சொற்களை எண்ண முடியாது. அந்த மாதிரி எண்ண முடியாத பெயர் சொற்களுக்கு முன்னால் தான் எது வரணும்? adjectives of quantity வரணும். that is which cannot be counted. இப்போ மூன்றாவது வகை போவோம். adjective of number. நம்பர்னா எண்ணிக்கையை குறிப்பிடுகின்ற பெயர் உரிச்சொல். I want 3 apples. எனக்கு 3 ஆப்பிள்கள் தேவை, அல்லது நான் 3 ஆப்பிள்களை விரும்புகிறேன். இப்போ 3 என்றது எண்ணிக்கையை குறிப்பிடுகின்றது. 2 books are on the table. 2 புத்தகங்கள் மேஜையின் மேல் உள்ளன. அந்த 2 என்பது எண்ணிக்கையை குறிப்பிடுகிறது. 1 chair is on the floor. தரையின் மேல் ஒரு நாற்காலி இருக்கிறது. இந்த 1 என்பது எண்ணிக்கையை குறிக்கிறது. The words apples, books, chair are nouns. இந்த மூன்று வார்த்தைகளுமே பெயர் சொற்கள். The words 3, 2, 1 tell us how many persons or things are spoken of. இந்த 3, 2, 1 என்பது எத்தனை மனிதர்கள், எத்தனை பொருட்கள் என்பதை குறிப்பிட பயன்படுத்திய வார்த்தைகள். The word 3 tells us the exact number of apples wanted. நமக்கு எத்தனை ஆப்பிள்கள் சரியாக தேவை என்பதை 3 என்ற வார்த்தை சொல்லுகிறது. The word 2 tells us the definite number of books. புத்தகங்களுடைய சரியான எண்ணிக்கையை குறிப்பிட 2 என்ற வார்த்தை பயன்பட்டது. The word 1 tells us the exact number of chair. நாற்காலியினுடைய எண்ணிக்கை, சரியான எண்ணிக்கை என்ன என்பதை 1 என்ற வார்த்தையின் மூலம் நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். These words 3, 2, 1 tell how many of persons, places or things are spoken of. They are called adjectives of number. ஆகையினால இந்த 3, 2, 1 என்ற எண்ணிக்கையை குறிப்பிடுகின்ற எண்கள் adjectives of number என்று சொல்லப்படும். However, an adjective of number can be definite or indefinite. பார்த்தீங்களா? அதாவது எண்ணிக்கையை குறிப்பிடுகின்ற பெயர் உரிச்சொல் டெஃபினிட்டாகவும் இருக்கலாம், இன்டெஃபினிட்டாகவும் இருக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். several men attended the meeting. அப்பா மீட்டிங்கில் எத்தனை பேர்ப்பா வந்திருந்தாங்க? அப்பா எக்கச்சக்கமான பேர் வந்திருந்தாங்கப்பா. அம்மா கொள்ள பேர் வந்திருக்காங்களப்பா என்ன சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? several என்பது ஏராளமான என்ற அர்த்தம். இப்போ எண்ண முடியலை, இந்த மாதிரியும் வரலாம். several is an indefinite number of men. அதாவது several என்பது indefinite, குறிப்பிட்டு சொல்ல முடியாத எண்ணிக்கை. The words any, many, several, few are used to describe an indefinite number of countable nouns. That is things, persons, places that can be counted. அதாவது எண்ணக்கூடிய மனிதர்கள், எண்ணக்கூடிய பொருட்கள், எண்ணக்கூடிய இடங்களை சில சமயம் நாம் குறிப்பிடும் பொழுது இன்டெஃபினிட் நம்பர் போட்டு குறிப்பிடுவோம். இன்டெஃபினிட் நம்பர்னால் எனி. அப்பா உங்களுக்கு பால் வேணுமா, டீ வேணுமா, ஏதாவது ஒன்று கொண்டு வாப்பா, எனி, பிரிங் எனி திங்னு சொல்லுவோம். மெனி, ஹவு மெனி புக்ஸ் ஆர் தேர். கேள்வி என்ன பாருங்கள். ஹவு மெனி புக்ஸ் ஆர் தேர் இன் யுவர் ஹவுஸ். உங்கள் வீட்டில் எத்தனை புஸ்தகம்? அவன் சொல்லுவான் there is answer in your question itself. எப்படி? many books are there in my house. அவன் ஹவ் எடுத்துருவான். எங்கள் வீட்டில் நிறையா புஸ்தகம் இருக்குது. அட நிறையா புஸ்தகம்னா எத்தனைப்பா, எண்ண முடியாதா? அதெல்லாம் எண்ண முடியாது சார். அப்போ என்ன அர்த்தம்? மெனி என்பது இன்டெஃபினிட் நம்பரை குறிக்கிறது. செவரல் அதே மாதிரி, ஃபியூனா கொஞ்சம். என்கிட்ட கொஞ்சம் சில்லறை இருக்குதும்பாங்க சில பேர். கொஞ்சம்னா எவ்வளவு சார்னா கொஞ்சம் இருக்குது சார், வெளியே எடுக்க முடியாது சார்ம்பாங்க.
அப்போ எண்ண முடியாத அளவு சில்லறை இருக்குதுன்னு அர்த்தம். எண் இப்போ கொஞ்சம் விளக்கம் பார்ப்போமா. அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர் டெல் ஹவு மெனி பர்சன்ஸ், பார்த்தீங்களா, எத்தனை மனிதர்கள், பிளேசஸ் எத்தனை இடங்கள், திங்ஸ் எத்தனை பொருட்கள் ஆர் ஸ்போக்கன் ஆஃப், எத்தனை மனிதர்களை பற்றி பேசுகிறோம், எத்தனை பொருட்களை பற்றி பேசுகிறோம், எத்தனை இடங்களை பற்றி பேசுகிறோம் என்பதை குறிப்பிட பயன்படுத்தும் வார்த்தைகளே அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர். இப்போ அடுத்த வகை அட்ஜெக்டிவ் பற்றி பார்க்க போகிறோம். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். இப்போ டெமான்ஸ்ட்ரேட் என்ன பண்ணுறது சார், நீங்கள் லேபில் அதாவது சோதனை கூடத்தில் டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது குறிப்பிட்டு விளக்கமாக சொல்லுவாங்க டெமான்ஸ்ட்ரேஷன். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். திஸ் புக் இஸ் நியூ, இந்த புத்தகம் புதிது. எந்த புத்தகம் புதிது? இந்த புத்தகம் புதிது. விச் புக் இஸ் நியூ? திஸ் புக் இஸ் நியூ. இந்த புத்தகம்னு குறிப்பிட்டு ஒரு புத்தகத்தை சொல்கிறோம் பாருங்கள். அப்போது குறிப்பிட்டு சொல்ல ஒரு வார்த்தை தேவைப்படுகிறது. அந்த வார்த்தை திஸ். இந்த திஸ் என்ற வார்த்தை தான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். அப்போ நீங்கள் உடனே சொல்லுவீங்க, சார் தட் புக் இஸ் நியூனா தட் ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவா சார்? ஆமாம். அப்போது இதுக்கு ப்ளூரல் பாருங்களேன். தீஸ் புக்ஸ் ஆர் நியூ. தீஸ் புக்ஸ் ஆர் நியூ. இப்போ எதில் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் எது? உடனே புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? தீஸ். தோஸ் புக்ஸ் ஆர் நியூ. இப்போ இதில் எது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்? தோஸ். அவ்வளோதான். தீஸ் புக்ஸ் ஆர் ஓல்ட். சொல்லுங்களேன். இதில் சார் நீங்கள் என்ன சார் எல்லோ கலரில் கொடுத்துட்டு அப்புறம் சொல்லுங்களேன்னா சொல்லாமலையா சார் அப்போன்னு நீங்கள் கேட்குறீங்க. புரியுறது? ஐ வாண்ட் தேட் பென்சில். எனக்கு அந்த பென்சில் வேணும். இப்போ தேட் என்பது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஐ லைக் தோஸ் ஸ்கூல் பேக்ஸ். எனக்கு அந்த பள்ளி பைகள் பிடிக்கும். தோஸ் என்பது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். தி வேர்ட் திஸ் பாயிண்ட்ஸ் டு ஒன்லி ஒன் பர்டிகுலர் புக். இல்லையா? ஒரே ஒரு குறிப்பிட்ட புஸ்தகத்தை, அதான் நவுன், குறிப்பிட திஸ் என்ற வார்த்தை பயன்படுகிறது. தி வேர்ட் தீஸ், திஸ்ஸுக்கு ப்ளூரல் தீஸ், பாயிண்ட்ஸ் அவுட் டு மோர் தேன் ஒன் புக் நியர்பை. பக்கத்தில் இருக்கிற ஒன்றுக்கும் மேற்பட்ட புஸ்தகத்தை குறிப்பிட தீஸ் என்ற வார்த்தை பயன்படுகிறது. தி வேர்ட் தட் பாயிண்ட்ஸ் அவுட் டு ஒன்லி ஒன் பர்டிகுலர் பென்சில் தட் இஸ் ஃபார் அவே. ஃபார் அவேனா ரொம்ப தூரம்னு அர்த்தம். ஃப்ரம் தி ஸ்பீக்கர், பேசுகிறவருடைய இடத்திலிருந்து கொஞ்சம் தூரம் அல்லது நிறைய தூரத்தில் இருக்கிற ஒரு பொருளை பற்றி பேசும்போது தட்னு சொல்கிறோம். தி வேர்ட் தோஸ் பாயிண்ட்ஸ் அவுட் டு மோர் தேன் ஒன் ஸ்கூல் பேக் தட் லை ஃபார் ஆஃப். ஃபார் ஆஃப்னாலும் சரி ஃபார் அவேனாலும் சரி ஒன்று தான். ஃப்ரம் தி ஸ்பீக்கர், அதாவது பேசுகிறவர் இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் அல்லது வெகு தூரத்தில் இருக்கின்ற மோர் தேன் ஒன் ஸ்கூல் பேக், ஒன்றுக்கும் மேற்பட்ட பள்ளி பைகள் இது குறிப்பிட தோஸ் என்ற வார்த்தை பயன்படுகிறது. இப்போ இந்த 4 வார்த்தையை பாருங்களேன். திஸ், தீஸ், தட், தோஸ். இந்த 4 தாங்க டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். இன் கிராமர் such words this, these, that, those are called demonstrative adjectives as they point out a person, place, thing or an animal. They tell us which one. ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டேன் பாருங்க. I like that book. which book? I want that book. which book? இல்லையா? which one. இந்த which ஒன்னா எந்த ஒன்று இல்லையா? இந்த which one என்ற கேள்விக்கு பதில் எதாக வருகிறதோ அதுதான் அட்ஜெக்டிவ், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். இப்போ பாருங்களேன் விளக்கம். Demonstrative adjectives point out a person, place, thing or an animal. They tell which one. குறிப்பிட்டு ஒரு பொருளையோ ஒரு மனிதரையோ ஒரு இடத்தையோ அல்லது ஒரு மிருகத்தையோ காட்டும் பெயர் உரிச்சொல்லுக்கு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் என்று பெயர். அது என்ன சொல்லுவோம்? which one, எந்த ஒன்று என்று கேள்வி கேட்டால் பதில் வரும். அந்த பதில்தான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். Remember, adjective this is used for a person or thing that is near the speaker. அதாவது பேசுகிறவருக்கு பக்கத்தில் இருக்கிற மனிதரையோ பொருளையோ குறிப்பிட this. Adjective that is used for a person or thing that is at a distance. கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு மனிதரையோ ஒரு பொருளையோ குறிப்பிட்டு சொல்லுவதற்கு that என்ற adjective பயன்படுகிறது. This is plural of this. திஸ்ஸுக்கு plural this. So it is used to point out many nouns nearby. பக்கத்தில் இருக்கின்ற அருகில் இருக்கின்ற பல பொருட்களை பல பெயர் சொற்களை குறிப்பிட this என்ற வார்த்தை பயன்படுகிறது. those
is the plural of that. So it is used to point out many nouns farther away. வெகு தூரத்தில் இருக்கின்ற பல பெயர் சொற்களை, பல பொருட்களை, பல மனிதர்களை குறிப்பிடுவதற்கு those என்ற வார்த்தை பயன்படுகிறது. இப்போ அடுத்த வகையான adjective, interrogative adjectives. Pointing to the book he asked. இந்த புத்தகத்தை காட்டி அந்த பையன் கேட்குறான், whose book is this? எப்படி கேட்குறான்? whose book is this? இது யாருடைய புஸ்தகம்? நீங்கள் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது மாற்றிக்கணும். அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. பாருங்களேன், யாருடைய புத்தகம் இது? என்ன சார் பயமுறுத்துறீங்களா சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இங்கிலீஷில் whose book is this தான் வரும். தமிழில் இது யாருடைய புத்தகம் அப்படி வரணும். Pointing to the boy and the house he asked. வீட்டையும் பையனையும் காட்டி அவன் கேட்குறான், which house do you live in? இப்போ என்ன அர்த்தம் சொல்லி, நீ எந்த வீட்டில் வசிக்கிறாய்? இப்போ இருக்கிறது ஒரு வீடு தானே இந்த படத்தில். ரெண்டு வீட்டை காட்டி ஒரு வீட்டில் நீ வசிக்கிறேன்னு கேட்கும்போது அப்படி கேட்கலாம், நீ எந்த வீட்டில் வசிக்கிறேன். அப்போது விச் ஹவுஸ்னா அவன் என்ன சொல்லுவான், அந்த பக்கத்து வீட்டை தானே காமிப்பான், எந்த வீட்டில் நீ வசிக்கிறாய். Pointing to the stapler he asked. இந்த ஸ்டாப்லரை காட்டி அவன் கேட்குறான், who staplers that? அது யாருடைய ஸ்டாப்லர். What price is the frock? இந்த ஃப்ராக்கின் விலை என்ன? What priceனா என்ன விலை. The words whose, which, what are followed by nouns. இதெல்லாம் இந்த whose, which, what என்பது பெயர் சொல்லுக்கு முன்னால் வரக்கூடிய வினா வார்த்தைகள். They are used to ask questions. ஆகையினால இவை வரும் பொழுது கேள்வி வாக்கியம்னு அர்த்தம். They are interrogative adjectives. இப்போ interrogative adjectives இது பாருங்கள், whose, which, what இது எல்லாமே என்ன தனிப்பட்ட பெயர் கிராமரில் இன்டரோகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லணும். ஆர்டிகல்ஸ் இங்கிலீஷ் கிராமரில் ஆர்டிகல்ஸ் என்ன, ஏ அண்ட் தி இந்த மூன்று